நெல்லை மாவட்டத்தில் வீட்டுமனை பட்டா ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து இலங்கை அகதிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தை நடத்தினர். 43 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் வந்த இலங்கையை சேர்ந்த 33 அகதிகள் குடும்பத்திற்கு கங்கை கொண்டான் அருகே உள்ள கலைஞர் நகரில் வசித்து வந்தனர். அவர்களுக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தலா 2 சென்ட் நிலம் வழங்கப்பட்டுள்ளது. அதோடு அவர்களுக்கு ரேஷன் கார்டுகள், வாக்காளர் அட்டைகளும் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வீட்டுமனை பட்டா ரத்து செய்யப்பட்டு விட்டது என கூறி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை அகதிகள் உடனடியாக இடத்தை காலி செய்ய வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் வசிக்க வேறு இடம் இல்லை என கூறி அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு 34 பட்டா கொடுத்து 1 வருஷம் ஆச்சு. அதை அளந்து கொடுத்து 6 மாதம் தான் ஆச்சு எங்களுக்கு. இப்போ நாங்கள் சின்ன குடிசை கண்டா போட்டு அல்பா கட்டி வச்சு இருந்துகிட்டு இருக்கோம். உடனே இப்போ காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி தாசில்தார் தாழ்காவில் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு காலி பண்ணி எங்கே சார் நாங்கள் போக முடியும்? எங்களுக்கு நாங்கள் அன்னன்னைக்கு கூலி வேலை பார்த்து தான் இதை பாடுபட்டு கட்டியிருக்கோம். நாங்கள் எங்களுக்கு அதை கேன்சல் ஆகிட்டுமா, நீங்கள் அடுத்து உங்களுக்கு மறுபடியும் எழுதி கொடுங்க, உங்களுக்கு பட்டா வேற இடம் பார்த்து தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு முதல்ல எல்லாமே என்கொயரி வச்சு தான் எங்களுக்கு இந்த பட்டா கொடுத்துருக்காங்க. இது எதனால் இப்படி நடக்குன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அதே இடம் அதே பட்டா தான் எங்களுக்கு வேணும். இது அம்மா ஆட்சியில் நயனானகன் தலைமையில் இந்த பட்டா நாங்கள் வாங்கியிருக்கோம். இது எங்களுக்கு அந்த பட்டா தான் எங்களுக்கு வேணும், வேறு எந்த இடமும் எங்களுக்கு வேணும்.